ஜூன் 27 இன்று இயேசுவின் திரு இருதய பெருவிழா. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 வசனங்கள் 3 முதல் 7 வரை. உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்று நாம் இயேசுவின் திரு இருதயத்திற்கு விழா எடுக்கிறோம். இதயம் என்பது அன்பின் அடையாளம், பரிவின் வெளிப்பாடு. இயேசு பரிவும் கனிவும் நிறைந்த இதயத்தவராக இருந்தார். எனவேதான் என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், நான் இதயத்தில் கனிவும் மனத்தாழ்ச்சிமையும் உடையவன் என்று மொழிந்தார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களின் இதயம் கல்லானதாக மாறிவிட்டதாக யாவே இறைவன் குறைப்பட்டார். எனவேதான் கல்லான இதயத்தை மாற்றிவிட்டு கனிவான இதயம் தருவதாக எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக வாக்களித்தார். அந்த வாக்குறுதி இயேசுவின் திரு இருதயத்தில் நிறைவு பெற்றது. இயேசுவின் இதயம் ஏழைகள், பாவிகள் என ஒதுக்கப்பட்டோர், ஊனமுற்றோர், கைம்பெண்கள், ஆதரவற்றோர் போன்ற ஓரங்கட்டப்பட்ட அனைவருக்காகவும் துடித்தது, அழுதது, பரிவு கொண்டது. அந்த இதயம் இன்று நம்மீதும் பரிவு கொள்ளுகின்றது. நமது குறைபாடுகள், நமது பாவங்கள், நமது குற்றங்கள் அனைத்தையும் ஒரு தாயின் இதயம் போன்று பாசத்துடன் பார்த்து மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்கின்றது. அந்த இதயத்திற்கு நாம் நன்றி கூறி நமது இதயமும் அவரை போல் மாற இன்று ஜெபிப்போம். இதயத்தில் தாட்சியும் கனிவும் உள்ள இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா. உமது பரிவுள்ள இதயத்தில் எங்களுக்கும் இடம் தந்ததற்காக நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய இதயங்களையும் உமது இதயத்தை போல மாற்றியருளும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமேன்.